அரிட்டாப்பட்டி, நாயக்கன்பட்டி இந்த இடத்துல வந்து டங்ஸ்டன் சுரங்கம் வந்து அமைக்கிறதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் வந்து டெண்டர்லாம் விட்டு மத்திய அரசாங்கம் இங்கே கருத்து கேட்டு மாநில அரசாங்கம் அதை அங்கே அந்த பகுதியில் இருக்குங்கிறத டங்ஸ்டன் இலைன்னா என்னதுங்க? பல்பு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் பயன்படுத்த பல்பு, அதில் உள்ள ஒரு இலை வருது பார்த்தீங்களா, இணைக்கிற மாதிரி, அதுலேருந்து தான் வெளிச்சமே வரும். அந்த இலை தான் வந்து ஒரு அரிதான ஒரு உலோகம், அது வந்து அந்த பகுதியில் கிடைக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை தோண்டி எடுக்கிறதுல யாருக்கு என்ன பிரச்சனை வரும்? ஒன்றும் வராது. ஆனால் இதை எடுக்கலாம், எடுத்தால் நமக்கு நல்லது தானே, கொஞ்சம் பேருக்கு வேலை கிடைக்கும், நம்ம நாட்டுக்கு அது ஒரு நல்ல இதாக இருக்கும். அதில் எவ்வளோ இருக்குங்கிறத டீட்டெயில்ஸு நம்ம இப்போ சரியானது எனக்கு தெரியல. ஆனால் அங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே தங்கம் ஒரு இடத்துல இருக்குன்னா தோண்டி எடுக்க தானே செய்யணும், செய்தால் தானே நம்ம நமக்கு தான் நல்லது தானே. அது பெட்ரோல் இருக்கிற இடத்துல இருக்குன்னா அதை எடுத்தால் தானே, எடுத்து நம்மளுடைய தேவை பயன்படுத்தினா வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணதை குறைக்க முடியும், அப்படி தானே. டங்ஸ்டன் இலையும் அதே மாதிரி தான். அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை வந்து தோண்டணும்னு சொல்லி அங்கே வந்து முடிவு பண்ணி மதுரை பக்கத்தில் வந்து இதெல்லாம் பண்ணி இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ இவங்களுக்கு வந்து மோடி அரசாங்கத்தை ஏதாவது ஒரு வகையில் கிளப்பி விடணும். அதுக்காக வேண்டி இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் திடீர்னு அதுக்கு எதிர்ப்பு. நீங்கள் அதனையா கையெழுத்து போட்டீங்க, மீத்தேன் ஈத்தேன் எல்லா தேனுக்கும் நீங்கள், இவர் தான் துணை முதலமைச்சராக இருந்து இந்த மு.க. ஸ்டாலின்காரு தான் போட்டார். அப்புறம் இப்போ அவரே எதிர்த்துக்கிட்டார் பின்னாடி. அதே மாதிரி இந்த திட்டத்துக்கும் இவங்க முதலமைச்சராக இருந்து இவங்க தான் சொல்லி, இவங்க தான் வரவேற்று, இவங்க தான் இது இருக்குங்கிறத கண்டுபிடிச்ச பிறகு இவங்களே வந்து எல்லாம் பண்ணி எடுத்து முடிச்சுக்கிட்டு இப்போ இவங்களே கிளப்பி விட்டு அது வந்து மக்களுக்கு பெரிய பாதிப்பு. என்ன பாதிப்புன்னு எனக்கு தெரியல, என்ன பாதிப்புன்னு தெரியல. ஒரு ரோடு போட்டால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலமோ இல்லைனா ஒரு வீடோ இல்லைனா ஒரு கட்டடமோ ஏதாவது ஒன்று அதில் இருக்குது அப்படின்னா அந்த இடம் தான், இந்த இடத்துல தான் போய் ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தம், வேறு வழி இல்லை, அதுக்கு மாற்று வழி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம அந்த இடத்த தான் முடிவு பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய எந்த இடத்துல போட்டாலும் சரிங்க, ஒரு 8 வழி சாலை போடுறோம் அப்படின்னா எந்த இடத்துல போட்டாலும் அது கண்டிப்பாக மக்களுடைய இடம் வந்து நம்ம அதை கையகப்படுத்த வேண்டியது இருக்கும். இதில் என்ன நம்ம செய்யணும், அவங்களுக்கு அதில் அந்த வீடு இல்லைன்னா அந்த இடம், அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு வருமானம் இழப்பு, அந்த இடத்து நிலத்துக்குடைய மதிப்பீடோ அதை 2 மடங்காக இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. 2 மடங்காக கொடுக்கும்போது அந்த கட்டடத்தினுடைய மதிப்புக்கு 2 மடங்கு இப்படியெல்லாம் கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக வாங்கிட்டு சரிங்க ஒரு நல்ல பொது நல்ல நோக்கத்தோட எல்லாம் அந்த இடத்த காலி பண்ணிட்டு இன்னொரு இடத்துல அவங்க இடம் வாங்கிட்டு போகிறாங்க, இடம்பெயர்றாங்க, தவிர்க்க முடியாமல் இடம்பெயர்றாங்க, சந்தோஷமாக தான் கொடுக்குறாங்க. இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் அந்த மாதிரி அந்த மக்களை கிளப்பி விட்டு அங்கே ஏதோ ஒரு பெரிய இது வெடிக்குங்கிற மாதிரி சொல்லி எண்ணத்தையே கிளப்பி விட்டு, அதாவது வந்து அரிட்டாப்பட்டி, நாயக்கர்பட்டி, கவட்டயம்பட்டி, எட்டிமங்கலம், அப்புறம் வல்லாளப்பட்டி, அலிட்டாப்பட்டி, அப்புறம் கிரீட்டாப்பட்டி, நரசிங்கப்பட்டி, இந்த மாதிரி அந்த சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை கிராமத்தினையும் போட்டு கிளப்பி அதுக்கு ஒரு பெரிய இது ஏதோ மோடி வந்து ஒரு பெரிய இதை ஒன்று இங்கே வத்துட்டாரு, இதனால ஒரு பெரிய இழப்பு இங்கே வரப்போகுதுங்கிற மாதிரி இவங்களே பின்புலமாக இருந்து இறக்கி விட்டுட்டு அப்புறம் இவங்களே ஒரு கடிதம் எழுதிட்டு அது வரக்கூடாது, அது வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் வந்து சொல்லிட்டாங்க. இதில் உண்மையான விஷயம் என்னென்னா, இது அவ்வளோ நடந்து மக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ரைட்டு, அது நல்லதா கெட்டதா, அவங்க செய்கிறது சரியா, அவங்கள சரியானபடி வழி நடத்தவில்லை, தவறாக வழி நடத்தினது இந்த திராவிடியா மாடல் அரசாங்கங்கிறது தான் உண்மை. அவங்களுக்கு கரெக்டாக அதை புரிய வச்சா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். டங்ஸ்டன் இலை எடுக்கிறதுனால அங்கே யாருக்கும் என்ன பாதிப்பு வரப்போகுது, ஒன்றும் வரப்போகிறதில்ல. அவங்களுக்கு இழப்பீடு முறையாக கொடுக்கணும், அது கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். ஏன்னா அவன் சொந்த இதில் ஏதோ கொஞ்சம் இடம் வச்சுருப்பான், உங்கள் பாட்டுக்கு அவங்கள அப்படியே தெருவில் நட்டாமத்தான் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அவங்க பாதிப்புக்குள்ளாவாங்க. ஏழை பாளைகள் வந்து கொஞ்சம் இடம் இருக்கிறதையும் விட்டுட்டு போயிட்டு அப்புறம் பாதிப்பாங்க. அப்போ அவங்க நஷ்டஈடு கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க அதை வந்து விட்டு தரதுக்கு தயாராக இருக்காங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கு மத்தியில் ஒரு பீதியை கிளப்பி விட்டு ஒரு பயத்தை கிளப்பி இதானே வழக்கமாக நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு வேற என்னத்தையே திசை திருப்பணும்னு இப்படி பண்ணணும், இதவே பண்ணி விட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மாநில தலைவர் மாதிரி இல்லை பார்த்தீங்களா, திரு அண்ணாமலை ஐபிஎஸ். அவருக்கு இதெல்லாம் வந்து புரியும்ல, அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாகவே ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தவர் பார்த்தீங்களா. மக்களுக்கு வந்து அந்த எதிர்ப்பு இதெல்லாம் வரும்போது என்ன வரும், அதில் என்ன நடக்கும், என்ன போகும்லாம் நல்லா தெரியும்ல, அந்த சைக்காலஜி விஷயங்கள்லாம் நல்லா தெரியும் பார்த்தீங்களா. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நேர இந்த துறை சார்ந்த அமைச்சர் கிஷன் ரெட்டி அவருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதி இதை வேண்டாம் நிப்பாட்டிருங்க, அவ்வளோதான். நீங்கள் மக்களுக்கு நல்லதா கெட்டதாங்கிறலாம் மக்களை குழப்பி விட்டுட்டீங்க, அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இனிமே வந்து அதை கொண்டு வந்தால் கண்டிப்பாக மக்களை வந்து ஏதோ ஒரு பெரிய பாதக செயல் அப்படிங்கிற மாதிரி தான் சித்தரிச்சுட்டு போவாங்க. அதுக்கு தான் அது ஐடியா போட்டு கொண்டு போகிறாங்க. அதனால் இது முளையிலேயே கிள்ளி எறியணுங்கிற மாதிரி அவர் முடிவெடுத்து நேரே ஒரு கடிதம் எழுதிட்டு நேரே ஃபோன் பண்ணி கிஷன் ரெட்டிகிட்ட சொல்லிட்டார், இந்த மாதிரி வேண்டாஞ்சி, நமக்கு வந்து இப்போதைக்கு வேண்டாம், நிப்பாட்டிடுங்க அப்படின்ட்டாரு. அவரும் ஓகே, நான் உடனடியாக அதை நிப்பாட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ வந்து கிஷன் ரெட்டி வந்து இதனுடைய நடவடிக்கை அவங்க மேற்கொண்டு
அநேகமாக வந்து சீக்கிரம் இன்னைக்கோ நாளைக்கோ இது சம்மந்தப்பட்ட அறிவிப்பு, அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியாகும் பட்சத்தில் அங்கே வந்து அந்த டங்ஸ்டன் ஆலை வந்து தொடங்கப்பட மாட்டாது, நிறுத்தப்படுகிறது. இதுதான் வந்து தகவல். அதிகாரப்பூர்வமாக பின்னாடி சொல்லுவாங்க.